We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match, and the preview is knowledgeable to the audience. Hello, welcome back to Crick Stats Analyzer YouTube channel. ஃபைனலாக இந்த ப்ரோகோ கேஸ் இறுதி கட்டத்தை எட்டிருச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 அன்னைக்கு எந்த விதமான ஹியரிங்கும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. அன்னைக்கு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி கேமிங் லாயர்ஸ் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அன்னைக்கான ஹியரிங்கில் நடந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து நோடல் கவுன்சிலை அமைக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இனி ஒரே ஒரு ஹியரிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அடுத்ததான் நடக்கக்கூடிய ஹியரிங் தான் ஃபைனல் ஹியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ஹியரிங் அப்போவே சில சமயம் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா அன்னிலேருந்து ஒரு சில நாட்கள் கழிச்சு வரும். ஸோ கூடிய விரைவில் இந்த ப்ரோகோ கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த அளவுக்கு இப்போ ப்ரோகோ கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்பீடப் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, May 27 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாக்குறதன் மூலமா ஆகஸ்ட் 5 அன்னைக்கு நடந்த ஹியரிங்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறத டீட்டெயிலா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரியல் மணி கேமிங் பத்தின அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோவை மறக்காம லைக், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல ஃபியூச்சர் வீடியோஸ் மேக் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் புதுசா அப்டேட்ஸ் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் அங்கே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 அன்னைக்கு இந்த ப்ரோகா கேஸ்க்கான நெக்ஸ்ட் ஹியரிங் நடக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் ஹியரிங் டேட் அறிவிச்சு அன்னைக்கு எந்த ஹியரிங்கும் நடக்காம தள்ளி போயிட்டு தான் இருந்துச்சு. அது போலதான் இப்பவும் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சது. அது முதல் மாற்றம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முதல் முறையா இந்த ப்ரோகா கேஸை 3 ஜட்ஜ் கொண்ட பெஞ்ச் எடுத்து நடத்த போறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இருந்தாங்க. இப்போ 3 பேர் இருக்கிறதால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அது வசதியா இருக்கும். ரெண்டாவது பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா வந்து இந்த ப்ரோகா கேஸ் பேஸ் பண்ணியே 16 பெட்டிஷன் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கான ஹியரிங்ல. இதை பார்க்கும் போதே கேமிங் லாயர்ஸ்க்குலாம் வந்து புரிஞ்சிருச்சு கண்டிப்பா அன்னைக்கு ஹியரிங் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோகா கேஸ் பேஸ் பண்ணி 2-3 பெட்டிஷன் தான் வந்து அன்னைக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஜட்ஜஸ் அந்த அளவுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்காம அதை வந்து தள்ளி போட்டுருவாங்க. அப்படிதான் வந்து இதுவரை நடந்துச்சு. பட் இப்போ வந்து 16 பெட்டிஷன்ஸ் வந்து இந்த ப்ரோகா கேஸ் பேஸ் பண்ணியே ஃபைல் பண்ணதால கண்டிப்பா வந்து அன்னைக்கு ஹியரிங் நடக்கும் அப்படின்னு கேமிங் லாயர்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அது போல அன்னைக்கும் நடந்துச்சு. இந்த 16 பெட்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 9 பெட்டிஷன்ஸ் வந்து ப்ரோகோ லா வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ண பெட்டிஷன்ஸ். ரிமைனிங் 7 வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங், ஆன்லைன் ட்ரேடிங், பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இப்போ இந்த ப்ரோபோ, எம்பிஎல், ஒப்பீனியோ இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தான் மீதமுள்ள 7. இப்போ ஆகஸ்ட் 5 அன்னைக்கு நடந்த ஹியரிங்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறத டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுல முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா CASC அப்படிங்கிற அமைப்பு தாக்கல் செஞ்ச மனுவில் இந்தியாவில் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இல்லீகலா இயங்கிட்டு வருது. இது மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த பெட்டிஷன்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா KA பால் அப்படிங்கிற ஒரு ஃபைல் பண்ண பெட்டிஷன்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இந்த ஆன்லைன் கேமிங் ஆப்ஸை வந்து அட்வர்டைஸ் பண்றதால குழந்தைகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் இளைஞர்கள் வந்து இந்த பெட்டிங் அண்ட் கேம்பிளிங்ல அதிகம் ஈர்க்கப்படுறாங்க. ஸோ அந்த செலிபிரிட்டிஸ் மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இவரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாரு. மூணாவதா சில இண்டிவிஜுவல் பெட்டிஷனர்ஸ் என்ன ஃபைல் பண்ணியிருந்தாங்க, என்ன ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 19(1)G படி ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வமா ட்ரேட் பண்றதுக்கும் பிசினஸ் பண்றதுக்கும் முழு ரைட்ஸ் வந்து இருக்கு. அப்படி இருக்கிறதால இந்த ப்ரோகா லா வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க அவங்க. நாலாவதா ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கேமிங் கம்பெனிஸ்லாம் என்ன ஆர்கியூ பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ப்ரோகா லா மூலமா எங்களுடைய பிசினஸ் வந்து கடுமையா வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இந்த ப்ரோகா லா வந்து அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு. ஆனால் இந்த லா வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நோடல் கவுன்சிலை அமைக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காரு. இந்த நோடல் கவுன்சில்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோகா கேஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மாசம் கொண்டு வந்தாங்க. அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஹை கோர்ட்ஸ்லயே ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட்லயும் நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. நிறைய வாதங்கள், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் கேமிங் சம்பந்தமா சில ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எடுத்து கம்பைல் பண்றதுதான் இவங்களுடைய வேலையா இருக்கும். எல்லாத்தையுமே வந்து ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா இதைய வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் முன்னாடி சப்மிட் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு
இந்த கேஸ் பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதே சமயம் இந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட் சீக்கிரமா கொடுக்கறதுக்கும் வசதியா இருக்கும். அதனால தான் வந்து நோடல் கவுன்சிலை அமைச்சிருக்காங்க. ஃபைனலா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோகா கேஸ்க்கான நெக்ஸ்ட் ஹியரிங், அதாவது ஃபைனல் ஹியரிங் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் கடைசியில அப்படின்னா வந்து அக்டோபர் தொடக்கத்துல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து எக்ஸாக்டா டேட் சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோடல் கவுன்சில் வந்து ஃபைல் ரெடி பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு சப்மிட் பண்ணி ஆகணும். அதை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்ஸாக்டா டேட் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு கேமிங் லாயர் சொல்லியிருக்காங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த ப்ரோகா கேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்திருக்கு. எதனால நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ நோடல் கவுன்சில் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்ததான் நடக்கக்கூடிய அந்த ஹியரிங் வந்து ஃபைனல் ஹியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மாசமா இழுத்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஹியரிங் நடக்கும் போதே அன்னைக்கே வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. அட்லீஸ்ட் வந்து ஸ்டே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அன்னைக்கான டேட்லேருந்து ஒரு சில நாட்கள் தள்ளி இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்துடும். எதனால இப்போ இந்த ப்ரோகா கேஸ் வந்து வேகம் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான முழு காரணம் வந்து 27th மே அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் தான். அன்னைக்கான ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஆன்லைன் கேமிங்கை ரெகுலேட் பண்றதுக்கும் பேன் பண்றதுக்கும் முழு அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு அப்படின்னு அந்த தீர்ப்புல வழங்கியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் கேமிங் லா வந்து செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற குழப்பம் நீடிச்சுட்டே தான் வந்து இருக்கு. இந்த குழப்பத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாலும் பீகார் கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஆன்லைன் கேம் சம்பந்தமா ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பீகார் கவர்மெண்ட் லா கொண்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுசா பேன் பண்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுவே தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றதை பார்க்கும்போது ரெகுலேட் பண்றதுக்கு தான் அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். நீங்களும் அந்த வீடியோல பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டன்ல அதுக்கான லிங்க் தரேன். கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் இந்த ஆன்லைன் கேம்ஸ் அவங்களுடைய ஸ்டேட்ல ரெகுலேட் பண்ணி கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் இந்த லா கொண்டு வரும்போது எங்களுடைய ஸ்டேட்டுக்கு நாங்கள் தனியா லா கொண்டு வந்து இந்த ஆன்லைன் கேம்ஸை ரெகுலேட் பண்ணி ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னதால கண்டிப்பா வந்து ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க கர்நாடகா ஸ்டேட்ல. சில கர்நாடகா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு தான் இந்த தகவல். அதே போல கேரளாவிலையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னதான் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாலும் அதை வந்து லாவா கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். இப்போத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 50-50 சான்ஸ் தான் இருக்கு. இதை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் வந்து டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, ட்ரீம் 11ல மிந்தி மாதிரி கேஷ் கான்டெஸ்ட் திரும்ப வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த கேஸ் ரொம்ப மாசமா இழுத்தடிச்சதுனால உங்களுக்கு அப்படி தோணலாம். இந்த கேஸ் மட்டும் ஜென்யூனா சுப்ரீம் கோர்ட்ல நடந்துச்சு அப்படிங்கும்போது லாஸ்ட் இயரே இதுக்கான தீர்ப்பு வந்திருக்கும். இந்த அளவுக்கு இழுத்தடிக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். அவங்க தான் வேணும்னே இந்த கேஸை வந்து இழுத்தடிக்கிறாங்க. யூனியன் கவர்மெண்ட் இந்த லா கொண்டு வரும்போது அவங்க என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமா ஆன்லைன் கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகுறாங்க, நிறைய பணத்தை இழக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜென்ரேட் ஆகக்கூடிய மணி வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து தடை பண்றோம் ஆன்லைன் கேம்ஸை இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எப்போ லீகலா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஸை தடை பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இல்லீகல் பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரொம்பவே வளர்ந்துருக்கு. இப்போது நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் யூசர்ஸ் வந்து இல்லீகல் பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. மிந்தி மாதிரி இல்லாமல் இப்போ ரொம்ப அதிகமான பணம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு இல்லீகலாக போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் கிட்ட இருந்து இதை பற்றி எந்த பதிலும் வந்து வரலை. யூனியன் கவர்மெண்ட் இந்த லா கொண்டு வந்த நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேற. நேரம் வரும்போது இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா ரியல் மணி கேமிங் பொறுத்த வரைக்கும் திரும்ப வரதுக்கு 50-50 சான்ஸ் இருக்கு. யூனியன் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இழுத்தடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேஸை இழுத்தடிச்சிட்டாங்க. இனி மேற்கொண்டு இழுத்தடிக்க முடியாது. ஜட்ஜ்மெண்ட் என்னவா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னா, ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்னு சொன்னதால லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்து அந்த லா வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஸ்டேட் வந்து பேன் பண்ணுவாங்க, சில ஸ்டேட் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கும். பட் ஷூரா ஒன்று சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2029ல இந்தியா முழுவதும் ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணி இந்த ஆன்லைன் கேமிங்கை வந்து கொண்டு வந்துருவாங்க. எதனால நான் 2029 சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஹியரிங்கில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
இன்ஸ்டாலையும் டிஎம் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.